அண்மை செய்தி. முன்னாள் மேயர் துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் மாயமாகி உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இது பற்றின கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைகிறார். வணக்கம் சதீஷ்மணி, அவரை பற்றின ஏதேனும் விவரங்கள் தெரிந்ததா? கூடுதல் விவரங்கள் என்ன? திரைப்பட இயக்குநரும் முன்னாள் சென்னை மேயரின் சைதி துரைசாமியின் மகனுமான வெற்றி துரைசாமி கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கிண்ணனூர்ங்கிற மாவட்டத்துல போகும்போது அவர்கள் சென்ற காரானது விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் அவருடைய நண்பர் கோபிநாத் என்பவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்துல வெற்றி துரைசாமி மாயமானதால் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக அவரை தேடும் பணியில தேசிய பேரிடர் மீட்பு குழு ஈடுபட்டு வராங்க. விபத்து நடந்த பகுதி சட்லஜ் நதி அப்படிங்கிறதுனால அந்த நதியினுடைய வேகம் அதிகமா இருப்பதால தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சுமார் 100க்கும் மேற்பட்டவர் தேடி வந்தாங்க. இந்த நிலையில அந்த கிண்ணனூருங்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அமித் குமார் சர்மா இந்திய கடற்படையின் உதவியை நாடி இருக்கிறாரு. அவர் கேட்டுக்கொண்டதன் இணங்க சென்னை அடையார்ல ஐஎன்எஸ் அடையார்ல இருந்து அசாதாரண நீர் சூழ்நிலைகள்ல சிக்கி தவிக்கிறவங்களை காப்பாற்றுவதில் சிறப்பு பயிற்சி பெற்ற இந்திய கடற்படையின் சிறப்பு வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள அந்த விபத்து நடந்த சட்லஜ் நதியில் சென்றடைவார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் இது குறித்தான தகவலாக நமது தந்தி டிவிக்கு அவர் உறுதி செய்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அங்க தேடும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து அந்த மாயமான பகுதியில விபத்து நடந்த ஒரு வெற்றி துரைசாமி மாயமான கூறப்படும் அந்த பகுதியில் அந்த தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றளவுல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதனுடைய எஸ்பி கமாண்டன்ட் பல்வீர் சிங் தலைமையில அந்த மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மாவட்ட ஆட்சியர் அமித்குமார் சர்மாவோட வேண்டுகோளுக்கு இணங்க சென்னை அடையார் ஐஎன்எஸ் அடையார் கடற்படை தளத்துல இருந்து சிறப்பு பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்கள் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக இன்னும் சற்று நேரத்துல ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள கிண்ணனூர் மாவட்டத்துக்கு சென்றடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு சென்றடைந்த பின் இந்த மாயமான வெற்றி துரைசாமி தேடும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என கிண்ணனூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அமித் குமார் சர்மா தந்தி டிவிக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.